Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு ரொம்பவே எம்மியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச Black Forest கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அவன் பயன்படுத்தாமல் நார்மலாக வீட்டில் இருக்க ஒரு கடாய் வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். பார்க்கும்போது அப்படி தெரியுதா? தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்லேயே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் ஏதாவது ஒரு அக்கேஷன் செலிப்ரேட் பண்ணணும், இல்லை ஒரு பர்த்டே ஏதாவது வருதுன்னா இனிமேல் நீங்களே வீட்டில் கேக் செஞ்சு அசத்துங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் முட்டை வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. இன்றைக்கி 2 முட்டை எடுத்துக்கிறேன், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது. இப்போ நல்ல ஒரு விஸ்கோ இல்லை ஒரு பீட்டரோ வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பீட்டர் இல்லை அப்படின்னா நார்மலான ஒரு ஹேண்ட் விஸ்க் எடுத்து நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லைட் அண்ட் ஃப்ளஃபியாக வரணும், இந்த மாதிரி லைட் கலர் ஆகணும், அந்த வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா சர்க்கரை நான் அரை கப் அளவு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க வெஜிடபிள் ஆயில், வேறு எந்த ஆயிலும் ஆட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. நார்மல் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுங்கள். இதை நம்ம மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைதா நான் 1 கப் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம சளிச்சு தான் சேர்க்கணும், ஏன்னா கட்டிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா உப்பு ஒரு சின்ன ஒரு பிஞ்சு போதும். அதுக்கப்புறமா கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். நான் கோகோ பவுடர் கம்மியாக சேர்த்துருக்கேன், ஏன்னு உங்களுக்கு அடுத்ததில் தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சு எடுக்கும்போது கட்டிகள் எதுவும் வராது. மைதாவில் ஈஸியாக கட்டி பிடிக்கும். அதுக்காக தான் எப்போவுமே கேக் செய்யும்போது சளிச்சு எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்பீங்க, ஏன் சலிக்கிறீங்க அப்படின்னு. மைதாவில் சுலபமாக பூச்சி பிடிக்கும், கட்டி பிடிக்கும், அதுக்காக. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி, அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சாக்லேட் கேக்கில் எப்போவுமே காஃபி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். இதனால தான் நான் கோகோ பவுடர் கம்மியாக சேர்த்துருந்தேன். இல்லை அப்படின்னா கோகோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது தேவைப்படும். இப்போ நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கட்டிகள் எதுவும் வராது. இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு பேட்டர் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்குதுன்னு. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேனுக்கு மாற்றிடலாம். அதாவது எந்த இதில் நீங்கள் கேக் செய்கிறீங்களோ அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இன்றைக்கி நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறேன். இல்லை உங்ககிட்ட அப்படின்னா கொஞ்சமாக மைதா எல்லா சைடும் டஸ்ட் பண்ணி விடுங்க, போதும், ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மாற்றிக்கலாம். அந்த பேட்டரை இதில் ஊற்றி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில். கேக் டின்னு இருந்ததுனால அதிலே பண்ணுங்கள், இல்லைனா நார்மலாக இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் இருந்தாலும் சரி. நல்லா ஷேக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அது ரிமூவ் ஆயிரும். ஷேக் பண்ணுங்கள், இல்லைனா டேப் பண்ணுங்கள். இப்போ கடாயை நான் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை உள்ளே வச்சுட்டு 30லேருந்து 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் இருக்கணும். அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே செரி சிரப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த செரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அதாவது சுகர் நமக்கு மெல்ட் ஆகணும். கொஞ்சம் இந்த செரிஸும் சுருங்கணும். சைஸு நம்ம சேர்த்த சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சைடில் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட கேக் ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை ஸ்கீவரோ ஏதோ ஒன்று வச்சு குத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அது நல்லா ஆறட்டும். அது ரெண்டும் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த பவுலையும் பிளேடையும் நான் ஃப்ரீசரில் ஒரு 30 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், பொடிச்ச சர்க்கரை, நார்மல் சர்க்கரை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக விப்பாகணும். அதே மாதிரி நல்லா விப்பாகணும்னா இனிஷியலாக நீங்கள் மீடியம் ஸ்பீடில் வைங்க, அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வைங்க. மீடியம் ஸ்பீட் ஒரு 3 நிமிஷம், அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக பீட் ஆயிரும். இங்கே பாருங்கள், விப்பிங் க்ரீம் நல்லா பீட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும், அந்தளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏதாவது டிசைன் போடுறோம், ஏதாவது ஷேப் போடுறோன்னா அப்படியே இருக்கும். பாருங்கள், சூப்பராக விப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை 3 லேயராக பிரித்து எடுத்துக்கலாம். கேக் பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு. நம்ம இதே மாதிரி தான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டால் தான் ஒட்டாமல் வரும்னு இல்லை, மைதா டஸ்ட் பண்ணாலும் ஒட்டாமல் வரும். கேக் பாருங்கள் எவ்வளோ மெத்துன்னு சூப்பராக வந்திருக்கு. மேலே இருக்க லேயர் அன்னியவனாக இருந்தது, அதனால் அந்த லேயரை நான் ரிமூவ் பண்ணிட போகிறேன்.
அவ்வளோதான். கீழே இருக்க கேக்கை வந்து இன்றைக்கி நான் 3 லேயராக உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் வந்து அவ்வளோ ஈக்குவலாக வராது. பட் பரவாயில்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் செய்ய எல்லாமே வந்து சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், 3 லேயராக வந்து நான் பிரித்து வச்சுட்டேன். இப்போ வந்து கேக்கை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். கீழே கொஞ்சம் வந்து நம்ம விப்டு க்ரீம் போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து நகராது கேக்கு. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த செரி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். செரி சிரப் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் நான் தாராளமாக ஆட் பண்ணலான்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து விப்டு க்ரீம். இப்போ வந்து இதை ஈவன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேட்சுலா வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இன்றைக்கி கொஞ்சம் மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் செரி சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்தளவுக்கு செரிஸ் இருக்காது, ஒரு லேயர் தான் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு செய்யும்போது நம்ம இஷ்டப்படி தானே செய்வோம். ஸோ அதனால் வந்து நான் மேலே கொஞ்சம் போடுறேன். இதே மாதிரி தான் நம்ம 3 லேயர்ஸும் வந்து ஃபில் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து விப் பண்ண க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு பெரிய ஹோல் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஈவனாக வந்து நமக்கு வந்து விப்டு க்ரீம் கிடைக்கும். நம்மளே வந்து ஸ்பேட்சுலா வச்சு பண்ணோன்னா அன்ஈவனாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால் வந்து நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு தான் பண்ணுவேன். அதே பைப்பிங் பேக்கை மறுபடியும் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன், ரீயூஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோதான், எல்லா சைடும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இது பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டை வந்து நான் கேரட் துருவுவோம் இல்லையா, அதில் வந்து துருவி வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம சைடில் வந்து போட்டுக்குவோம். இந்த மாதிரி ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லைட்டாக வந்து நீங்கள் ஒட்டி விட்டாலே இந்த க்ரீம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால ஒட்டிக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். மேலே வந்து இன்றைக்கி வந்து நார்மல் வந்து ஒரு ரோஸ் டிசைன் தான் போடுறேன். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு டிசைன் தான். நீங்கள் இந்த டிசைன் போடலனாலும், இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வரல அப்படின்னாலும், நான் வந்து இன்றைக்கி அந்த நாசல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த ஷேப் கரெக்டாக வருது. உங்கள்கிட்ட நாசல் இல்லைன்னா நார்மலான அந்த பைப்பிங் பேக்கில் ஹோல் போட்டுட்டு நீங்கள் வந்து சின்னதாக வந்துட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி செரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். உங்கள் பாருங்கள், மறுபடியும் சைடில் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து சின்ன ஒரு டிசைன் போடுறேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது மேலேயும் கொஞ்சம் குட்டி குட்டியாக செரிஸ் வைக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக எம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து டேரெக்டாக அப்படியே வந்து உங்களுக்கு கட் பண்ணி சர்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த சிரப் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வந்து இந்த கேக்கில் ஊறி சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து கடையில் வாங்குறதுக்கு நம்மளே பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம குட்டீஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்தோன்னா. ஸோ கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye, take care.